சூரிய வெளிச்சத்தை விட பயங்கரமான ஒரு வெளிச்சம் வந்து அவரை சந்திக்குது. கீழே விழுறாரு. கீழே விழுந்த உடனே அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். உடனே இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. முள்ளில் விதைக்கிறது உனக்கு கடினம். இத தரிசனம் உள்ளவன் பாரு. இப்ப அந்த தரிசனம் உள்ளவனா மாறி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக எழுந்து பட்டணத்துக்குள்ளே போய் அனனியாவுடைய கையினால ஞானஸ்நானம் பெறாரு. அனனியா கையை வச்சு ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியை பெறாரு. இப்ப பாருங்க, தரிசனம் உள்ளவனாக மாறின உடனே அவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 9வது அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 18 விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணினான். 22வது வசனம், சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். தரிசனம் வர்றதான நேரத்தில், தரிசனத்தை செய்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறதான நேரத்தில் கூடையே பிசாசு எழுப்புற ஒரு கூட்டம் கொலகார கும்பலை எழுப்புவோம். கொலை செய்வதற்கும் தயாராவார்கள். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அவர்கள் போவார்கள். தரிசனம் உள்ள ஒரு மனுஷன் தரிசனத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிடுகிறதான நேரத்தில் எந்த எக்ஸ்ட்ரீம், நான் இதே பவுல்கிட்ட இருந்து 4-5 பகுதியை உங்களுக்கு நான் காட்டித்தரேன். எப்போல்லாம் தரிசனம் பெற்றாரோ அப்போல்லாம் இவருக்கு பிரச்சனையும் கூடியிருக்குன்னு நான் காட்டுறேன். ஆனால் இவரோ பிரச்சனை வந்த உடனே பிரச்சனையை பார்த்து அங்கே நிற்கல. இந்த பிரச்சனையை விட எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் பெருசுன்னு சொல்லி அந்த தரிசனத்தில் ஓடுறாரு பார்த்தீங்களா? ஆகையினால தான் அவர், நான் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கிரீடத்துக்கு நான் சொந்தக்காரராக மாறினேன் என்று சொல்ல முடியுது. நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் ஏன் நம்மளால் செயல்பட முடியலன்னா, ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏதோ ஒரு பாட்டில் அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். உங்கள் மேலே வைத்திருக்கிற அழைப்பு வித்தியாசமானது. உங்களை நான் பயன்படுத்த போகிறதை வித்தியாசமானவைகள். இந்த பாதையில் நடத்த ஆரம்பிக்கிறதான நேரத்தில் பிசாசானவன் தந்திரமாக இன்னொரு கூட்டத்தை எழுப்புவான். இன்னொரு இடத்திலிருந்து மக்களை எழுப்புவான். கொலை செய்வதற்கு கூட தயாராகிறவர்களை எழுப்பி விடுகிறார். ஆனாலும் இவர் அவர்களை பார்க்கவில்லை. இவர் நேரடியாக பிரசங்கம் பண்ணவும், அவர் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணவும் இன்னும் தீவிரங்கமாக ஓடிட்டார். பயங்கர தீவிரமாக போட்டார். ஸ்தோத்திரம். அந்த இப்போ தரிசனத்துக்கு பின்ன முதல் தரிசனம், கொலைகாரர்கள் வந்தார்கள். இவருக்கு தரிசனத்தை என்ன செய்ய முடியல, அணைக்க முடியல. இவர் திரும்ப ஓடிக்கிட்டே தான் இருக்கிறார். இனி அடுத்த தரிசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 9வது வசனம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று தாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பலேறி சாமோ தீவுக்கும் மறுநாளிலே நேயாபோலி பட்டணத்துக்கு நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியிருக்கிறதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம். இப்போ அடுத்த தரிசனம் பாருங்க. ஒருத்தர் வந்து இவருக்கு தரிசனத்தில் கூப்பிடுறார். எங்க வாங்க மக்கதோனியாவுக்கு ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ற ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே இவர் உள்ளத்தில் நிச்சயம் பண்றார். அப்போ ஆண்டவர் என்ன மக்கதோனியாவுக்கு போக சொல்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னால
அவர் அங்கே ஆசியாவுக்கு வரணும்னு 6வது வசனத்தில் பார்க்குறாரு. ஆவியானவர் போண்டான்னு சொல்லிடுறாரு. இப்போ மக்கதோனியாவுக்கு போன்னு சொல்கிறார். அங்கே போனால் அங்கே பிலிப்பி, மக்கதோனியாவில் உள்ள ஒரு பட்டணம் தான் பிலிப்பி என்கிற பட்டணம். அந்த பட்டணத்தில் இவர் நேரே போகிறார். இப்போ ஆண்டவர் சொல்லி போகிறார். இவர் போனால் பிரச்சனை உண்டா? ஆண்டவர் சொல்லி தானே இப்போ போனார், தரிசனம் கொடுத்து தானே போனார். போனால் பிரச்சனை உண்டா? உண்டா இல்லையா? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்லி தானே வந்தேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? தரிசனம் உள்ளவர்களை பிரச்சனையின் மத்தியில தான் கர்த்தர் நடத்துவார். பிரச்சனையின் மத்தியிலே ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவர் நடத்துவார். தரிசனம் இல்லாதவர்களுக்கும் தரிசனம் பெற்றவர்களுக்கு வித்தியாசம். தரிசனத்தோடு தான் போனார் பிலிப்பிக்கு, மக்கதோனியாவுக்கு போனார். பயங்கர வரவேற்பா. ஒரு குடும்பம் தான் முதல்ல நல்லா வரவேற்று, லீதியாள் என்கிறவருடைய ஒரு குடும்பம் தான் வரவேற்று அங்கே ஜெபம் பண்ணி அப்படியே எல்லா நாளும் ஓடிட்டு இருந்ததான நேரத்தில் ஒரு நாள் குறி சொல்லுகிற ஆவி உள்ள ஒருத்தி இவளுங்கள் பின்னாலே நடந்துட்டு இருந்தா. இவ பயங்கரமானவர், இவர் தேவனுடைய மனுஷன் என்று. இவர் ஒரு நாள் அந்த ஆவியை துரத்துட்டார். உடனே அதே பிலிப்பி பட்டணத்தில் என்ன நடக்குன்னு பாருங்க. 22வது வசனத்தை வாசிங்க பார்க்கல. 16:22. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். இப்ப அடுத்ததா அடி வாங்கியாச்சு. எல்லாரும் என்ன கவனிங்க, நான் இதில் உங்களுக்கு புரியும்படியாக இதை நீங்கள் எல்லாம் புரியணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கனாக என்னால் கொஞ்சம் நான் ஆழமாக பேசுகிறேன். பிலிப்பி பட்டணத்தில் வந்தார். இவர் முதல்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு சகோதரி லீதியாளுடைய இருதயம் திறந்தரலான்னு 14 வசனம். லீதியாளுடைய இருதயம் திறந்தாச்சு. இப்போ பட்டணம் திறந்தாச்சு. பட்டணத்துக்குள்ளே ஒரு சகோதரியுடைய இருதயம் திறந்தாச்சு. இப்போ அடுத்ததா இவர் என்ன செய்கிறாருன்னா அடிக்கப்படுறார். நம்ம என்ன சொல்லுவோம், என்ன ஆண்டவரே நீர் சொல்லி தான் வந்த மணலி இறக்கி என்னை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்க, நீர் சொல்லி தான் இங்கே போனேன் என்னை போட்டு அடிக்கிறாங்க, நீர் சொல்லி தான் வந்தேன். தடை வருதுன்னு சொன்னால் பிரச்சனை வருதுனால நினைக்கணும், தரிசனம் உள்ளவங்களுக்கு பிரச்சனை உண்டு, பிரச்சனை நடுவில் ஜெயமும் உண்டு. பிரச்சனை இல்லாமல் தரிசனம், பிரச்சனை மத்தியிலே தான் தரிசனம் நிறைவேறும். பிரச்சனையின் மத்தியிலே தான் தரிசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ அடி வாங்கின உடனே இவங்க ஊழியத்தை நிப்பாட்டினாங்களா? நேர இவங்களை கொண்டு கையும் காலையும் கட்டி சிறைச்சாலையில் கொண்டு போடுறாங்க, ஜெயிலில் கொண்டு போடுறாங்க. அப்போ இவங்க கை காலை கட்டும் போதும் என்ன நினைச்சிருப்பாங்க, சாய் அங்கேயே போன பட்டணத்திலே இருந்திருக்கலாமோ, தெரியாமல் இங்கே வந்துட்டோமோ, ஆண்டவர் ஏன் இங்கே கொண்டு வந்தார் எல்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு உள்ளம் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? இவங்களுக்கு கையை கட்டும்போது, இவங்களை அடிக்கும் போதும், ஜெயிலுக்குள்ளே கொண்டு போகும்போதும் ஆண்டவர் என்ன தெரியுமா உள்ளத்தில் உற்சாகப்படுத்திப்பார். பவுலே, இந்த பிலிப்பு பட்டணத்தில் நீ இதுவரைக்கும் பட்டணம் உனக்காக சுவிசேஷத்துக்காக வாசல் திறந்ததை பார்த்திருப்ப, ஒரு ஆளுடைய இருதயம் திறந்ததை பார்த்திருப்ப. நீ சிறைச்சாலைக்கு கதவு திறந்ததை இதுவரைக்கும் பார்க்கல இல்லையா? அதை நீ பார்க்க போற. ஒன்னு மொத்தம் சங்கிலிகள் அவிழ்க்கப்படுகிறத பார்க்க போற, அசிவாரங்கள் அசைகிறத பார்க்க போற. ஏன்னா உன் மேல உன்னை தரிசனத்தோட நான் இந்த பட்டணத்துக்கு அனுப்புனதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நீ சிலதை சாதிக்க போகிற, சிலதை அசைக்க போகிற பவுலே. பிரச்சனை அதிகமாகும் போது நீங்க நினைச்சுக்கோங்க, சிலதை கர்த்தர் அசைக்க போகிறார், நமக்காக சிலதை கிரியை செய்ய போகிறார். பிரச்சனை பெருக இதுவரைக்கும் பார்க்காத கதவுகள் திறக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். போராட்டங்கள் அதிகமாக தரிசனத்தை சந்தேகப்படாதீங்க, அழைப்பை சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் தானே என்ன அனுப்புனதை சந்தேகப்படாதிருங்க, ரட்சிப்பை சந்தேகப்படாதிருங்கள், அவருடைய வார்த்தையை சந்தேகப்படாதிருங்கள். ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது? அப்படித்தானே சிந்திச்சிருக்கணும். இந்த நேரத்தில் என்ன தெரியுமா செய்யணும்?
தரிசனம் உள்ளவர். எந்த இடத்துல உட்கார்ந்து ஜெயிலே போட்டாலும் பாட ஆரம்பிச்சிடணும்னா, சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடணும்னா, துதிக்க ஆரம்பிச்சிடணும்னா, திறக்காத சிலது கர்த்தர் நம்முடைய கண்ணுக்கு முன்னால திறக்க போகிறார். திறக்காத சில வாசல்கள் திறக்க போகிறார் ஆண்டவர். இதுவரைக்கும் கண்டிராத ஒன்று நம்முடைய கண்கள் காணப்போகிறது. இதுவரைக்கும் நடக்காத ஒன்று நடக்க போகிறது. ஆகையினால் தான் இந்த பிரச்சனைக்கு வழியா நம்ம நடத்தப்படுறோம். ஆகையினால் தான் இந்த சோதனை வழியாக நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். இதற்கு பின்னால ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது. ஒரு அற்புதம் ஒன்று நடக்க போகிறது. ஒரு அசைவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். பிரச்சனை ஏன் என்ற கேள்வியோடு கூட வந்திருக்கிறீங்களா? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில மட்டும் இது சம்பவிக்கிறது, மற்றவங்களும் கொண்டு வரல? அவங்க தரிசனம் இல்லாதவங்க, ஏன் நம்ம தரிசனம் உள்ளவங்க? மற்றவர்கள் செய்யாததை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். மற்றவர்கள் நடப்பிக்காததை கர்த்தர் நம்மை கொண்டு நடப்பிக்க போகிறார். ஆகையினால நமக்கு சில பிரச்சனை, ஆகையினால நமக்கு சில போராட்டம், ஆகையினால நமக்கு சில நெருக்கங்கள். இவை அத்தனையிலையும் அசைக்க முடியாததை சிலதை கர்த்தர் அசைக்க போகிறார். பவுலே பிரச்சனையை பார்த்து நம்ம திரும்பி ஓடி போயிருப்போம். இல்லை, அடிச்சு அடியை பார்த்த உடனே பட்டணத்தை விட்டே ஓடி இருப்போம். இவர் ஓட மாட்டார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லி தான் வந்தேன். ஆகையினால ஏதோ ஒன்று அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்னதுனால ஏதோ ஒன்றை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. நான் இந்த பிரச்சனையை விட அவருடைய வார்த்தையை நான் பெருசாக பார்க்கிறேன். இந்த பிரச்சனையை விட அவருடைய தரிசனத்தை பெருசாக பார்க்கிறேன். வந்த சூழ்நிலை எல்லாம் எனக்கு பிரதிகூலமாக இருந்தாலும் எனக்கு அனுகூலமான வார்த்தையை நான் நம்பி இருக்கிறதுனால எதுவும் என்னை ஒன்றும் செய்யாது, எதுவும் என்னை அசைப்பதில்லை. என்னன்னாலும் செய்யட்டும், ஒன்றும் அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. எத்தனை பேர் இப்போ தரிசனம் உள்ளவருக்கு இல்லாதவங்களை வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். தரிசனம் உள்ளவங்களுக்கு வாழ்க்கை புரிந்து கொள்ளுகிறவங்க கையை அசைச்சு வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இனி மூணாவது தரிசனத்துக்கு வர்றேன்னா, மூணாவது தரிசனம் 18வது அதிகாரம், 18வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். போதும். இப்ப அடுத்ததா ஆண்டவர் சொல்றாரு, பவுலே பிலிப்பு பட்டணத்தில் உன் மேல கை போடுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லல. இப்ப அடுத்த பட்டணத்துக்கு போகும்போது சொல்றாரு, நீ தைரியமா பேசுப்பா, பயப்படாமல் பேசுப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, கர்த்தர் யாரோடு அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார்னா, ஒரு தரிசனம் உள்ளவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அன்னைக்கு பவுலுக்கு எவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிச்சார். கர்த்தர் சொல்றாரு, பயப்பட பேசப்பட நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு அதே கர்த்தர் பவுலோடு கூட பேசினவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம பார்த்து சொல்றார், நீ பயப்படாமல் பேசு, பயப்படாத, தைரியமா இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒவ்வொரு வருஷத்து இந்த சபை தொடங்குவதற்கு முன்பாக, சபை ஊழியத்துக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு தர்ற வாக்குத்தக்க நான் பர்சனலாக தான் வச்சிருப்பேன். எனக்கு ஒரு வருஷத்தை ஆண்டவர் கொடுத்தார். மாதத்தில் 2 கிராம ஊழியங்கள் எல்லாம் இப்போ போயிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் உன்மேல் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லைன்னு எனக்கு வாக்கு தத்துவம் பண்ணி கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார். வெளியே நின்று பேசலாம், வெளியே இருந்து எதிர்ப்புகளை சொல்லலாம், ஆனால் உங்கள் பேர் கை போட கர்த்தர் விட மாட்டார். தொட விடமாட்டேன் ஆண்டவர் சொல்றாருங்க. உன்னை தொடுவன் என் கண்மணியை தொடுகிறான். அந்த நடத்துகிற விதங்களை பாருங்க. முதல்ல வெளிச்சத்தில் பேசினாரு,
அடுத்து அந்த ஒரு தரிசனத்தில் இன்னொருத்தன் வந்து பேசுகிற மாதிரி பேசினார். இப்போ அடுத்ததாக சொல்கிறார், கர்த்தர் தரிசனம் நான் உன் கூட இருக்கிறேன்ப்பான்னு சொல்கிறார். இப்போ தரிசனத்தில் வேறு யாரும் வரல, மக்கதோனியாவில் இந்த ஆள் வரல, கர்த்தரே வந்து சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறப்பா. உன் கண்ணுக்கு முன்னால் பிரச்சனை தான் பெருசாக தெரியுதா? ஒருத்தனும் என்னை அறியாமல் உன்னை தொட முடியாது. உன்னை தொடுவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னுடைய தலைமுடிகள் எல்லாம் என்னை அறியாமல் கீழே விழாது. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். தைரியமாக பேசுறதை மட்டும் விட்டுறாத, வார்த்தை மட்டும் தொடர்ந்து பேசு, தொடர்ந்து பிரசங்கம் பண்ணு, தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஊழியத்தை செய், தொடர்ந்து பிரயாசப்படு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனையால் என் உள்ளம் சோர்ந்திடும், வேதனை யான வேளை வந்திடும், என் மன பாரமெல்லாம் மாறிடும். தம் கிருபை என்றும் என்னை, என் மன பாரமெல்லாம், தம் கிருபை என்றும் என்னை. என்னைக்கு ஆண்டவர் ஒன்று போல நடத்த மாட்டாருன்னு முதல் தரிசனத்துக்கு பிறகு கொல்ல பார்த்தாங்க, ரெண்டாவது தரிசனத்துக்கு பிறகு அடிக்க பார்த்தாங்க. ஆகையினால இவருக்கு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும், இனி தரிசனம் வந்தாச்சுனாலே எனக்கு சிக்கல் தான் இல்லையா? இல்லையா? என்ன சொல்ற புரியுதா? முதல் தரிசனம் வந்த உடனே கொல்றதுக்கு ரெடியானாங்க. எப்படி தெரியுமா? முதல் தரிசனத்தில் இறக்குனாங்க, ஜன்னல் வழியாக ஒரு கூடைக்குள்ளே வச்சாங்க. ஒரு கூடைக்குள்ளே வச்சு ஆளை உட்கார வச்சு மெதுவாக, அவன் பட்டணத்தில் வருவான் கொல்லுலான்னு இருக்கிற நேரத்தில் ஜன்னல் வழியாக ஒரு கூடைக்குள்ளே இறங்கி ராத்திரி கிளப்பி விட்டுவாங்க. ஓடிட்டு நினைச்சிருப்பாரு, தரிசனத்தோடு தானே வந்தேன், என்ன இந்த கொலை செய்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் நம்ம தொடவன விட மாட்டார் ஆண்டவர். தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். குறிக்க காலத்துக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வந்தாலும் நிறைவேறும், வியாதி எதிர்த்தாலும் நிறைவேறும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் நிறைவேறும். ரெண்டாவது தரிசனம் மக்கதோனியாவுக்கு போனவனை பிடிச்சி அடித்து சாத்தி ஜெயிலில் போட்டு விட்டாங்க. இப்போ மூணாவது தரிசனம் வந்த உடனே என்ன தோணும்? இன்னும் அடுத்த வில்லங்க வந்தாச்சு. தோணுமா? தோணாதான்? இயற்கை தானே. இனி என்ன வந்தாச்சு சொல்கிறாரு ஆண்டவர், இனி வில்லங்க ஒன்றும் கிடையாது, இனி உனக்கு வில்லங்க கிடையாது, ஒருத்தனும் மேலே கை போட முடியாது. தைரியமா பேசு, தைரியமா பேசு, பயப்படாத. உனக்கு பிரச்சனை உண்டா? உண்டு. எதிர்ப்பு உண்டா? உண்டு. எதிர்க்கிறவர்களை நான் உன்னோடு கூட இருக்கிறப்பா. நமக்கு விரோதமாக 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். எனக்கு எதிர்க்கிறவங்க 10,000 இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கர்த்தர் என் பக்கத்தில் இருந்தால் போதும், நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன பேச, எனக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர் என்னோடு கூட இருந்தால் போதும், அவர் என்னோடு கூட இருந்தால் போதும். நான் ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்வேன். இவை எல்லாம் மேற்கொள்ளாது. பிரச்சனை வரும், என்ன மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், என்ன மேற்கொள்ளாது. நிந்தனைகள் வரும், என்ன மேற்கொள்ளாது. தந்தனங்கள் வரும், என்ன மேற்கொள்ளாது. நாலாவது ஒரு தரிசனத்தை பார்த்துருமா? நாலாவது தரிசனத்தை வாசித்து நான் அழுதுட்டேன். கேட்டீங்களா? எனக்கு ரொம்ப உடஞ்சே போயிட்டேன். 23வது அதிகாரம் 11வது வசனம். அன்று ராத்திரியிலே பவுல், கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், சாட்சி. ஒரு வாட்டி கூட அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அடுத்த வசனத்தை வாசிச்சிருவோம். விடிய யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். அடுத்த தரிசனத்தில் அடுத்த வில்லங்க வந்தாச்சா?
நான் சொல்கிறேன் எத்தனை பேருக்கு புரியுது? புரிகிறவங்க உங்கள் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த பாட்டை வாசித்துட்டு அழுதுட்டு. இது எங்க நடக்குதுன்னு சொன்னா எருசலேம்லயாக நடக்குது. எருசலேம்ல. இந்த எருசலேமுக்கு போறதுக்கு முன்னாலேயே 21வது அதிகாரம் 13வது வசனத்தில் 21:13 அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைக்க பார்க்கிறீர்கள், உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எருசலேமுக்கு வராரு. அதுக்கு முன்னால 2-3 பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க? எருசலேமுக்கு போனா, நீர் எருசலேமுக்கு போகாதையும் போனா அங்க உம்மை பிடிச்சி கட்டுவாங்க. அது ஏற்கனவே அவருக்கு தெரியும். 20வது அதிகாரம் 23வது வசனத்தில் இருக்கிறது. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பட்டணந்தோறும் எனக்கு என்ன வச்சிருக்குன்னா கட்டுகளும் பிரச்சனையும் தான் இருக்கு. இனி அடுத்து பாருங்க, 21:4 வாசிங்க. அவ்விடத்தில் உள்ள சீசரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்க அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அப்ப ஏன் போனாரு? அப்படி தோணுதா நமக்கு? எருசலேமுக்கு போகாதன்னு சொன்னாரு. அப்ப ஏன் அவர் 2வது எருசலேமுக்கு போனாரு? நான் சொல்லட்டுமா? அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனம். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு, அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த நாள் வரைக்கும் நீ போண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாள் வரைக்கும் வேற என்ன செய்யல, போகல. அதுக்கப்புறம் திரும்பவும் போனாரு. திரும்பவும் போறாரு. அந்த 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. இதெல்லாம் வாசிக்க வாசிக்க நம்ம தகர்ந்துரும் பாருங்க. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சைகளை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர். இவ்வளவு பிரச்சனை உள்ள இடத்துக்கு நம்ம போவோமா? நான் சொல்றது புரிகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் சொல்றாருங்க, இந்த பவுலுக்கு சாலை எடுத்து தனக்கு கையங்காலையும் கட்டிட்டு சொல்றார், இந்த சாலை உடையவன் இப்படியாக கட்டி எருசலேமிலிருந்து புறஜாதிகளுடைய கையில ஒப்பு கொடுப்பான் அப்படி சொல்லிட்டு. நம்ம என்ன செய்வோம்? எருசலேமுக்கா வேண்டாம். ஏற்கனவே பட்டணத்தில் 2 பேர் சொன்னாச்சு, எருசலேமுக்கு போகாத போகாத. நான் 3வது ஆளும் சொன்னாச்சு. ஆகையினால நீங்க போதும் ஏசப்பா, நான் இங்கேயே இருக்கிறேன்ப்பா. இருந்தாரா? 13வது வசனத்தில் அவருக்கு ரிசல்ட் பாருங்க. ஏய், எருசலேமிலே நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் தயாரா இருக்கிறேன். வண்டியார் எருசலேமுக்கு போயிட்டார். என்ன கவனிங்க, இப்ப எருசலேமில் போய் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எருசலேமில் போய் பிடிச்சி இப்ப விசாரணைக்காக இப்ப 23வது அதிகாரத்தில் வாங்க, 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்குள் கொண்டு போகும்படி கட்டளையிட்டார். இப்போ எங்க தெரியுமா? கோட்டைக்குள்ளையாக பவுல் இருக்கிறார். எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க. இப்ப நான் கொஞ்சம் கரெக்டா பேசுற பாருங்க. கோட்டைக்குள்ளையாக இப்ப பவுலை வச்சிருக்கு. வெளியே ஆறுதல் சொல்றதுக்கு விசுவாசிகள் உண்டு, கூட உடன் ஊழியக்காரர்கள் உண்டு. கோட்டைக்குள்ள இப்ப இவருக்கு ஒருத்தம் கிடையாது, ஒருத்தம் கிடையாது. என்ன தொட்டது என்ன தெரியுமா? கோட்டைக்குள்ள ஆண்டவர் இப்ப என்ன பண்ற, ஆண்டவரை இறங்கி வந்தாச்சா தரிசனம். அந்த ராத்திரியில கர்த்தர் பவுலுக்கு அருகில வந்துட்டார். இதுவரைக்கும் தரிசனம் தரிசனம் சொப்பனம் வார்த்தை, போ போ போ.
தன் தெய்வத்துடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற துணிச்சல் உள்ளவர். உனக்கு கோட்டைக்குள்ள யாருமே இல்லைடா. கோட்டையில் இருக்கிற சேனாதிபதியை விட பெரிய நான் உனக்காக இருக்கிறப்ப கர்த்தர் நின்று பக்கத்தில். என்ன பெரிய வார்த்தைன்னு பாருங்க. யாப்பா, உனக்கு கோட்டையில் யாரும் இல்லாமல் இருக்கலாம்ப்பா. நான் வரக்கூடாத இடமே கிடையாது. இந்த கோட்டைக்குள்ள நான் இருக்கிறப்பா. பவுல் எவ்வளவு எனர்ஜியா இருப்பாருன்னு பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு பாருங்க. அன்னைக்கு தலையே போனாலும் அவர் என்ன சொல்லி இருப்பாரு? போட்டு பரலோகம் எனக்கு இருக்கு, பரலோகம் எனக்கு இருக்கு. இப்ப அந்த 11வது வசனத்தை ஒண்ணு கூட வாசிப்போமா? அன்று ராத்திரியில யார் வந்துட்டா கிட்ட? வேற யாரும் இல்லைங்க. தரிசனம் அடுத்தது வருது. நின்னு சொல்றாரு பவுலைத்தோட, நீ எருசலேம்ல பேசணும் பாத்தியாப்பா, இனி அடுத்து ஒன்னு ரோமுக்கு கொண்டு போங்க. இப்ப ரோமுக்கு கொண்டு போறது இன்னும் பிளானிங்கே கிடையாது. இங்க அதிகாரிகளுக்கு திட்டமே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ரோமுக்கு போற. இப்ப எருசலேமில் என்ன பத்தி சாட்சி சொல்லிட்ட பத்தியா, பேசிட்ட பத்தியா, நீ சொல்லிட்ட பத்தியா, இனி அடுத்ததை எங்க போ? ரோமாபுரிக்கு கொண்டு போ. அங்கே நீ பேசணும்னா நான் உன் பக்கத்துல தாண்டா இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன்ப்பா, உன் கூட நான் இருக்கிறேன்ப்பா, உன் கூட நான் இருக்கிறேன். பக்கத்தில் அவரே வந்து பேசுறாரு. இது தரிசனமா? தரிசனமா? நேரில் வந்துட்டாரு. நம்ம மேல இருக்கிற அழைப்பை, நம்ம மேல இருக்கிற தெய்வத்துடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன் வருகிற தெய்வ பிள்ளைகளே, சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தாலும் பரலோகம் நம்ம பக்கத்துல வர வர நெருங்கி பக்கத்துல. தரிசனம் கிடையாது, இப்போ ஒன்றும் கிடையாது, அவரே வந்துட்டார். நானே உன் பக்கத்தில் வந்துருக்கிறப்பா. இப்போ தரிசனம் வந்தாச்சுல, அடுத்த நாள் ஒரு ஒரு கொஞ்சம் பேர் கூடித்தானோம். என்னது 40 பேர் பவுலை கொல்லாமல் நாங்கள் சாவ மாட்டோம், நாங்கள் சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சபதம் பண்ணி கொண்டார்கள். பவுல் சிரிச்சிருப்பார் இல்லையா? பவுல் சிரிச்சிருப்பார். இவனுக்கு ஒப்பு கொடுத்தாரா? இவன் அடுத்த நாள் தான் ஒப்பு. அந்த ராத்திரியில் இவரை ஊரை விட்டு ஊரை மாத்திட்டாங்க. அவங்க கையில் ஒப்பு கொடுக்கல. சபதம் என்னதான் செத்துருப்பான் பசியில். நமக்கு விரோதமாக எடுக்கப்படுகிற சவால்களை பார்க்கக்கூடாது. நம்ம மேல கர்த்தர் இருக்கிறாரான்னு பார்த்தா போதும். நம்ம மேல இருக்கிற அழைப்பு நிச்சயமாய் நிறைவேறும். நம்ம மேல இருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். ஸ்தோத்திரம். தரிசனம் உள்ளவர்களுக்கு தான் பிரச்சனை. பவுலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ரொம்ப ஆளு ஹைட்டு குறைவாக்கும். சரித்திரத்தின்படி ஆளு ஹைட்டு குறைவு. காலு ரெண்டும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும். ஆனால் பயங்கர படித்தவர், பயங்கர படித்தவராகும். அடிக்கடி குட்டுகிற சாத்தானின் தூதனாக சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததாம். ஒரு முள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததாம். அது மாறட்டும் ஆண்டவரேன்னு 2 தடவை ஜெபம் இருக்கிறார். அவர் பட்ட பாடுகள் எல்லாம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது வசனத்தில் இருக்கிறது. அவர் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டதாக 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்கிறார். நான் அந்த முள்ளு ஒருவேளை கண் பிரச்சனையா இருக்குமோன்னு நான் நிதானிக்கிறேன். கண்ணில் இருக்கிற பிரச்சனையா இருக்குமோன்னு. சரிதானா? எதை வச்சு தெரியுமா நான் நிதானிச்சேன்? 2 கொரிந்தியர் 12:7 அஞ்சியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருந்தது. நான் எதை வச்சு தெரியுமா ஒருவேளை கண்ணு பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சேன். யோசுவாவின் புத்தகத்தில் 23வது அதிகாரம் 13வது வசனத்தில், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்ணுகளுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமா இருக்கு. அப்ப கண்ணுக்கு ஆண்டவர் கொடுக்கிற
ஒரு பிரச்சனையை முள்ளுன்னு சொல்கிறதுனால நான் அந்த பகுதியை வாசிக்கும் போது இது எனக்கு ஞாபகம் வந்தது. ஒருவேளை அவரும் முள்ளுன்னு சொல்கிறதுனால கண்ணு பிரச்சனையாக இருக்குமோன்னு நான் நிதானித்தேன். என்னை கவனிங்கள். இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கிற ஒரு மனுஷன், ஆளுக்குட்டை, இன்னும் ஒரு இடத்துல ஆகால பறவைன்னு சொல்கிறேன், குறை மாசத்தில் பிறந்த பிள்ளை. குறை மாசத்தில் பிறந்த பிள்ளை அடிக்கடி பலவீனப்படும், தெரியும் இல்லையா? அதே போல் இவர் குறை மாசத்தில் பிறந்தவராக என்னால் அடிக்கடி பலவீனம். போதாதற்கு சுவிசேஷத்தை நம்ம பல இடத்துல அடி வாங்கினது. மிலாறுனால மட்டும் 195 அடி வாங்கியிருக்காரு. 195 அடி. நமக்கு ஒரு 5 அடி ஒன்று போதும். ஒரு வருஷம் சர்ச்சைக்கு வராமல் இருக்கிறது, லீவ் போடுறது இல்லையா? இவர் 195 அடி. கல்லறி உண்டார். கல்லறி என்கிற தண்டனை, செத்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாதாங்க அது கல்லறிய நிப்பாட்டுவாங்க. லீஸ்டராவில் வச்சு அப்போஸ்தலர் 14 இருக்கிறது, கல்லை எறிஞ்சார். அதே போல் செத்து போயிட்டாருன்னு சொல்லி தரவனை இழுத்து பட்டணத்து வெளியில் கொண்டு போட்டாங்க. என் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்ச நேரத்தில் திரும்ப ஜீவனை கொடுத்து எழுப்பி கொண்டு வந்து அடுத்த நாளையில் பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டார். இவ்வளவு பாடுபட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய எல்லா பாடுகளும் எங்க தெரியுமா மறக்கிறாரு? அவருடைய தரிசனம் வர வர தன்னுடைய அத்தனை பாடுகளும் இன்னும் இல்லாமல் போயிடுது. தன் பிரச்சனை எல்லாம் சீரோவா மாறிடுது. தன்னுடைய வேதனை எல்லாம் சீரோவா மாறிடுது. அவ்வளோ பிரச்சனை. ஆனாலும் ஒண்ணுங்க இல்லையே, இந்த பிரச்சனையை விட நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா? கடைசியில் எல்லாரும் கைவிட்டு கோட்டைக்கு பக்கத்தில், நான் இந்த எல்லாரும் கைவிட்டு கோட்டையில் ஒத்தையில் இருக்கிறார் இல்லையா? இந்த பார்ட்டை தான் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் ஒரு இடத்துல சொல்றார். 2 தீமோத்தேயு 4:16 நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஆனால் எல்லாரும் என்ன கைவிட்டார்கள். ஒரு ஆளு கிடையாது இவருக்காக பேசுறதுக்கு. எல்லாரும் என்ன கைவிட்டார்கள் என்கிற நிலைமை வரும்போது ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஏய் எல்லாரும் ஒன்ன கைவிட்டாங்களா, நானே உன் பக்கத்தில் வந்துட்டேன் பாருப்பான்னு சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் சொல்லுங்க, அது அவருக்கு எப்படிப்பட்ட பலனாக அது இருந்திருக்கும் இல்லையா? எல்லாரும் என்ன கைவிட்டா என்னங்க, பரலோகத்தின் கர்த்தர் என் கூட இருக்கிறார். பரலோகத்தின் கர்த்தர் இருக்கிறார். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏன் எல்லாருக்கும் இல்லாத பிரச்சனை எனக்கு உங்க மேல தரிசனம் இருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனை மத்தியில் யாரும் நம்மை மேற்கொள்ள அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். எழும்புவார்கள், ஆனால் ஒன்று நம்மை அணுகாது. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றார். நீங்க பிரச்சனையை பார்த்து நிக்காதீங்க, தரிசனத்தை பார்த்து ஓடுங்க. ஆண்டவர் அதை தான் சொல்றார். பிரச்சனையை பார்த்து நின்றாதீங்க, தரிசனத்தை பார்த்து கிளம்புங்க. தரிசனத்தை பார்த்து பிரயாசப்படுங்க. தரிசனத்தை பார்த்து பிரசங்கம் பண்ணுங்க. தரிசனத்தை பார்த்து ஊழியத்தை செய்யுங்க. என் மேல இருக்கிற அழைப்பு அது நிறைவேறட்டும், அதற்கு நேராக ஓடிக்கொண்டே இருங்க. ஆண்டவரே, என் பிரச்சனை எல்லாம் மாறினா ஊழியம் செய்வேன், சாகிறது வரைக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவரே, எனக்கு காரியம் எல்லாம் கைகூடி வந்தாச்சுன்னா ஊழியம் செய்வேன், ஒன்றும் கைகூடி வராது. அது சாகிறதுக்கு முந்தின நாள் வேணா ஒப்பு கொடுக்கலாம் கட்டில் கிடந்து. இனி ஜீவிப்பது நான் அல்ல, நல்ல காலத்தில் ஜீவிச்சாச்சு இல்லை, இனி நான் நல்லதான். அப்படின்னா பவுல் என்ன சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லியிருக்கலாம் அவருக்கு? ஆண்டவர், இந்த பிரச்சனைகள் இவனும் எல்லாம் 40 பேர் சாப்பிடாம வேற சபதம் எடுத்துட்டு கிடக்கிறான். 40 பேர் இந்த கொள்ள மனுஷனை போட்டு தள்ளுறதுக்கு 40 பேர், இந்த ஒரு ஆளுக்கு 40 பேர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஒரு ஆளை போட்டு தள்ள 4 பேர் சபதம் எடுத்துட்டாங்க. என்ன, பிரதான ஆசாரியர்கிட்ட போய் சொல்லியாச்சு, மீதியை நாங்கள் பார்த்துக்கலாம், நாளை மெதுவாக அவனை வெளியே கொண்டு வாங்க, நாங்கள் இப்போ சாத்தியர்லாம் அவனை முடிச்சிருவோம். இதெல்லாம் பார்த்த உடனே நிற்க செஞ்சாரு. பிரச்சனையை பார்க்கிறவர்கள் தரிசனத்தை நிறைவேற்ற மாட்டார்கள், அழைப்பை நிறைவேற்ற மாட்டார்கள். தரிசனத்தை பார்க்கிறவர்கள் தான் அழைப்பை நிறைவேற்றுவார்கள். கூட இருக்கிற கர்த்தரை பார்க்கிறவர்கள் தான் அழைப்பை நிறைவேற்றுவார்கள்.
கூட இருக்கிற தெய்வம் என்னோடு கூட உண்டு என்கிற உணர்வுள்ளவர்கள் தான் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். நான் இப்போ சாயங்காலம் வேலையில் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பிரச்சனையை பார்த்து அங்கேயே நிற்க போகிறீங்களா அல்ல தரிசனத்தை பார்த்து ஓட போகிறீங்களா? கர்த்தர் நம்மை தரிசனத்துக்கு நேராக உந்தி தள்ளுகிறார். திரும்ப சொல்கிறேன், முதல் ஸ்டெப்பில் பிரச்சனை அதிகமான போது ஊழியத்தின் எல்லையை கர்த்தர் விரிவாக்கினார். மக்கதோனியா நாட்டில் தரிசனம் வந்தபோது, பிரச்சனைகள் பெருகின போது திறக்காத கதவுகளை கர்த்தர் அவருக்காக திறந்தார். மூன்றாவது, அவருக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்கலாம். பயத்தை நீக்கும்படியாக சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறப்பா, பயப்படாத, பேசு, இதுவரைக்கும் பேசாத நீ பேசுற, பேசு, தைரியமா பேசு. நாலாவதாக கர்த்தரே பக்கத்தில் வந்துட்டார். கர்த்தரே பக்கத்தில் வந்துட்டார். நானே வந்துட்டேன் பாவம் பக்கத்தில், நானே வந்துட்டேன். கடைசி வரைக்கும் ஆண்டவர் பவுலை குறித்து எங்கெங்க என்ன பேசணும், என்னென்ன செய்யணுமோ அத்தனை நிறைவேற்றி முடிச்சிட்டார். எருசலேமில் இனி ரோமில் வரைக்கும் பேசணும், கிளம்பு அங்கே, அங்கே முடிச்சிட்டாரு, அங்கே மரித்தார், அங்கே நித்திய நீதியின் கிரீடத்தை வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். எல்லாரும் இழந்து நிற்கலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல இருக்கிற அந்த அழைப்பு தரிசனம் நிறைவேறட்டும். நான் பல நேரத்தில் அந்த பிரச்சனைகளை பார்த்து பார்த்து இங்கேயே ஆண்டவரை பார்க்காம போயிட்டேன். தரிசனத்தை மறந்துட்டேன். இன்னைக்கு பிரச்சனையை விட தரிசனத்தை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும்
என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, கர்த்தாவே உம் கரத்தில், கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. தன் இஷ்டம் போல் வனைந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். கர்த்தாவே கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். கடைசியா இயேசுதேவா இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் இதயம் வாசம் செய்யும். ஓ ஆகா அல்லேலூயா, ஆகா அல்லேலூயா, ஆகா அல்லேலூயா, ஆகா அல்லேலூயா, ஆகா அல்லேலூயா, ஆகா அல்லேலூயா. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த வாரத்திலையும் இந்த மிட்வீக் சர்வீஸில் எங்களை கொண்டு வந்து நல்ல பாடல்களை தந்தீர். ஆராதனையில் உங்கள் பிரசன்னத்தை உங்கள் அன்பை எங்கள் உள்ளத்திலே ஊற்றினீர். அதற்காக நன்றி. பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசினீர். சிலருடைய கேள்விகளுக்கு பதிலை தந்தீர். எங்கள் பிரச்சனை நீங்கள் நடத்துகிற பாதை தான். இதிலிருந்து ஒரு புதிய வாசல் திறக்கப்படுகிறதை பார்ப்போம் என்கிற நம்பிக்கையை எங்கள் உள்ளத்திலே நீர் பிறக்க செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தரிசனமுள்ள சபைக்கு விரோதமாய் சத்துரு எழும்பினாலும் தரிசனம் நிறைவேறும். தரிசனமுள்ள நபருக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் தரிசனம் சாகாது, அது நிறைவேறும் என்பதை எங்களுக்கு ஒன்று கூட உணர்த்தினீரே, உற்சாகப்படுத்தினீரே. ஆண்டவரே, நாங்கள் அழைப்பு பெற்றவர்கள், தரிசனத்தை தந்து நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து நடத்தும். எங்கள் ஊழியத்தை குறித்த தெய்வத்துடைய திட்டம் பரிபூரணமாய் நிறைவேற வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே இந்த இடத்திலே கூடி வந்த ஆன்லைனில் எங்களோடு கூட இணைந்த அத்தனை பேரும் ஆசீர்வதிங்க. அத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக மாறட்டும். சோர்ந்து போனவர்களை உயிர்ப்பிக்கட்டும், தள்ளாடுகிறவர்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே,
ஜனதார ஆசீர்வதிக்கிறோம். ராத்திரி வேளையில் எங்களுக்கு சமாதானமான நித்திரை தாரும். தரிசனத்திலே கத்திரங்களோட பேசும். இந்த ஆராதனையில் உண்டாகிற துதிகான மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புவாராக. God bless you.